என்னதான் ஒருத்தவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்தாலும் டு பி ஃப்ராங்க் தப்பு பண்ணா உள்ள போய் உட்காரணுன்றது எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிரசன்ட் பார்ட்டிஸ் உள்ள போய் உட்காடுறாங்க, எவ்வளோ அஃபீஷியல்ஸ் உள்ள போய் உட்காடுறாங்க, விச் மீன்ஸ் தப்பு இருக்குன்னு ப்ரூவ் அது இல்லைங்க. ஸோ அதுதான் இங்கே விஷயம். இந்த இடத்துல இவர் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் என்னவா இருந்தாலுமே பீப்புள் வெளில வரணும். அவங்க உள்ளே இருந்துட்டு கிட்டனா பண்ணலாம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது. பட் எஸ் அட் த சேம் டைம் அந்த 3-4% எல்லாமே அது தவறான விஷயம் தான். பட் அதுக்காக உங்க மேல அப்படி லீகல் ஆக்ஷன் எடுத்துட்டு விஷ்ணுவை விட்டுருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக விட போகிறது கிடையாது. ஓகே, இவர் மேலேயும் நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா ஈக்குவல் டு தட் ஆஃப் விஷ்ணு மேலேயும் இங்கே வந்து என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்களோ எல்லாமே எடுக்க தான் போகிறாங்க, இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் நோட்டீஸ். கரெக்ட், அதுதான் விஷயம். ஆனால் இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட 1 to 2 வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது. ஆமாம், இது வந்து அந்த மக்கள் வந்து வெப்சைட்ஸில் போய் இதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இதை பற்றி விளக்கமெல்லாம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனால் வெளியே வரவே இல்லை. ஆமாம், கிட்டத்தட்ட அஷ்மிதா விஷ்ணுவுக்கு ஈக்குவலான ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை பற்றி ஒரு ஸ்டோரி போடுறாங்க. அந்த ஸ்டோரி போட்ட உடனே அதுக்கு விஷ்ணு வந்து அவரோட பேஜ்ல வந்து போஸ்டா வந்து ரிப்ளை பண்றாரு. அப்ப அவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சோ, இதை பத்தி வெளியே கொண்டு வராங்க அப்படின்றது. எக்ஸாக்ட்லி இருக்குல்ல. ஏன்னா ஒரு விஷயம் யாருமே கொண்டு வரலன்றது ஒன்று இருக்கு. இப்போ 2 விஷயம் நம்ம பண்ணுவோம். என்னன்னா, நம்மளை பத்தி ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்க அப்படின்னா நம்ம கண்டுக்காம போறது ஒன்று இருக்கு. இன்னொன்று என் மேல நீ எப்படி தப்பு சொல்லலாம்னு போஸ்ட் கொண்டு வரது ஒன்று இருக்கு. அது நிஜமாவே உண்மையான ஃபேக்டர்ஸ்லயும் இருக்கலாம். ஐயோ எங்க உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாங்க, நம்ம இப்போ ஏதாவது பதில் போடலன்னா நம்ம அமைதியா இருந்தால் மௌனம் சம்மதம்ன்ற மாதிரி மக்கள் எடுத்துப்பாங்களோன்ற ஒரு மைண்ட் செட்டும் இந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா, ஒருவேளை அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஓகே, நிஜமாவே இந்த பாதிக்கப்பட்ட எல்லாரோட டீட்டெயில் எங்கிட்ட இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இருந்ததுதான் வை கான்ட் ஷி மோட்டிவேட் அவங்களுக்கு இருக்கு இல்ல, நீங்க வெளில போய் சொல்லுங்க. ஏன்னா இப்போ இது எவ்வளவு பேரு நமக்கு தெரியாது. ஓகே, ஒரு 5 பேர் 50 பேரா கூட இருக்கட்டும், எல்லாரும் மொத்தமா வெளில வரப்போ, ஏன்னா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்களோட கவுண்ட் மெஜாரிட்டி அதிகமாதோ அந்த அளவுக்கு ஏமாத்திரம் சீட் பண்ணப்பட்ட பர்சன் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். லீகல் கிரவுண்ட் வந்து நம்ம இன்னும் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஓகே, இது இப்போ எப்படி ஆயிடுது அப்படின்னா, என்னோட வளர்ச்சியில போட்டி போறாமனால அவங்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இப்போ வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும். கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆகும். ஆக்சுவலி அவரே போட்டிருக்காரு என்னன்னா, நான் இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட்டிவா பேசுறேன், மேபி அந்த கோவத்துல தான் எல்லாருமே இந்த மாதிரி தூண்டி விட்டேன் எல்லாம் பண்றீங்க, அழிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாரு. ஏன்னா அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க கொண்டு வந்துருவாங்க. இது சோஷியல் மீடியா இஸ் நாட் அ சொல்யூஷன். அதான் திரும்ப சொல்லுவேன். ஆக்சுவலி ஒரு விஷயம் வருது அப்படின்னா இங்க உட்காந்து அடிச்சுக்கிறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. ஆமா, நிஜமாவே தப்பு இருக்கா, அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வாங்க, சொசைட்டிக்கு முன்னாடி கொண்டு வாங்க, லீகல் கிரவுண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து சோஷியல் மீடியால சொல்லலாம்.